முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய தூண்டுதலோடு இந்த கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 6 படை வீடு இருக்கிறது. 6 படை வீட்டில் ஒரு படை வீடில்தான் திருப்பரங்குன்றத்தில் கீழே சிக்கந்தர் மேலே கந்தர், கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் என்று சொல்லுவார்கள். இது ஓராண்டு ஈராண்டு இல்லை, பல நூறாண்டுகளாக கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 6 படை வீடில் பழனியில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை, திருத்தணியில் முயற்சிக்கவில்லை, பழமுதிரி சோலையில் முயற்சிக்கவில்லை, பழனியில் முயற்சிக்கவில்லை, திருச்செந்தூரில் முயற்சிக்கவில்லை. ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறார்கள் என்றால் கலவரத்தை உருவாக்க வேண்டும், கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். தமிழ்நாடு என்றால் மத நல்லிணக்கம், உண்மை, நேர்மை, அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் கடையெடுப்பு போராட்டம் நடத்துறதாகவும் போய் கேட்டுருக்காங்க பாஜக தரப்பில் ஆனால் அது மக்கள் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. தொடர்ந்து எத்தனை நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே போயிட்டு நீ கலவரத்தை ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்க? நேற்றுக்கு தீபம் ஏற்ற போனது யார்? உள்ளூர்கார் ஒருத்தரை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் வெளி மாநிலங்களிலிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, வெளி மாவட்டத்திலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு பேர் மனித நேயமா? இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? எல்லா ஊர்லேயும் கலவரத்தை ஏற்படுத்தியாச்சு. தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவர பூமியை மாற்றணும்னு பாஜக முயற்சி செய்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸின் தூண்டுதலின் பேரில் திருப்பரங்குன்றத்தில் மத மோதலை ஏற்படுத்த பாஜக சதி செய்வதாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து திரு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.